பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலும் சங்கீதங்களின் புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். கர்த்தர் என் பலனும் கேடகமாயிருக்கிறார், நான் அவரை நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன். அவர் கேடகமாக இருக்கிறார், நல்லது. அவர் துணையாக இருக்கிறார், நல்லது. ஆனால் எப்பொழுது அந்த சகாயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிறது என்றால், நம்பியிருந்தேன், நான் அவரை நம்பியிருந்தேன், அப்பொழுது சகாயம். எஸ், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை, அவர் நமக்கு அரவணைப்பாய் அரணாய் இருக்கிறார் என்பதை நம்பும்போது, நம்பி இருக்கிற ஜனத்துக்கு அந்த கேடகமாக இருக்கிற, அரணாக இருக்கிற, அந்த பாதுகாவலாக இருக்கிற அந்த கிருபை இறங்கி வருகிறது. சகாயம், உதவி. தேவனை எந்த விஷயத்தில் எப்படி நம்புகிறாயோ அதை நம்புவதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் முகாந்திரம், சுவிசேஷ முகாந்திரம், அப்போஸ்தலர்கள் முகாந்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நாம் நம்ப வேண்டும். தேவன் இதை செய்ய வல்லவர். ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களுக்கு முன்பும் இதை என்னால் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாய், விசுவாசிக்கிறாய் என்று தானே கேட்டார். நாம் நம்பின இருந்தபடியால் நான் சகாயம் பெற்றேன். இந்த நாள் வரை நாம் அறிந்திருக்கிற உண்மை, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை விடுவிக்க வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும், நம்பி இருக்கிறவனை வெறுமை விடுவதில்லை, வெட்கப்பட விடுவதில்லை. சகாயம், உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஆகவே எந்த இடத்துல நம்முடைய குறை இருக்கிறது என்பதை கரெக்ட் பண்ணி கொண்டால், நம்பிக்கையில் அசைவு இருக்கிறதா, அதை சரி செய்து கொண்டால் நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, அதை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து செபி, நீ நிச்சயமாக உனக்கு சகாயம் உண்டாகும், உதவி உண்டாகும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் என்னோடு இணைந்து செபியுங்கள். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம். அவர்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை புத்தி மண்டலத்தில் அறிந்திருந்தாலும் அந்த இருதயத்தில் அதை நம்பி இல்லாதபடிக்கு சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே துவண்டு, ஆண்டவரே பதறி போய் சந்தேகப்படுகிற நிலைமைகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த நாளில் கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இருதயத்தில் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக. நம்பி இருக்க உதவி செய்யும். நீர் அவர்களுக்கு சகாயமாய், துணையாய், விடுதலையின் தேவனாய் வெளிப்படுவீராய். எந்த காரியத்திலுமே நம்பி இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அந்த அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, நாமத்தை உயர்த்துவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தரை நம்பி இரு, சகாயம் பெற்றுக்கொள்வாய். ஆமென். God bless you. Praise the Lord.